தை முதல் நாள் உழவரின் சிறப்பை போற்றி கொண்டாடும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு முந்தின நாளே அத்தை வந்து கரும்பு அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பொண்ணு அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது நம்ம தோட்டத்திலே விளைஞ்சிருந்த வாழைத்தாறு தான். 2-3 பழத்தை அணில் சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் மிச்சத்தை அறுவடை பண்ணிட்டோம். இது வந்து வாழை இலைகளுக்கு நடுவில் இருந்தது, கவனிக்காமல் பாருங்கள் நாசம் ஆகிடுச்சு. அப்புறமா இதுவுமே வந்து அணில் வந்து சாப்பிட்ருந்துச்சு, அதையும் அறுவடை பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா கோலம் வந்து முந்தின நாளே நைட்டு ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 11:30க்கு அப்புறம் தான் முடிஞ்சுது. மார்னிங் எழும்பி கலர் பொடி போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூரியன் வடக்கு நோக்கி பயணத்தை திருப்புகின்ற நாள் மகர சங்கராந்தி. இது இந்தியாவில் பல பேர்களில் கொண்டாடப்படுகிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடுறாங்க. பஞ்சாப், இமாச்சல் பிரதேசில் லோரின்னு கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அறுவடை திருநாள் அல்லது பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பண்டிகை சிறப்பாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. தித்திக்கும் கரும்பின் சுவையினைப் போல் அனைவரது வாழ்வும் இன்பமாய் அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மார்னிங் பார்த்திங்கன்னா எழும்புனதும் விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம பொங்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பானையை வந்து அடுப்பில் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண காய்கறிகளையும் வைக்கணுன்னு இருந்தேன். இந்த குட்டீஸை வச்சுட்டே எல்லாமே மறந்துடுச்சு. அப்புறம் பொண்ணு நான் தான் அம்மா அரிசி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரிசி போட்டாங்க. தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் பச்சரிசி அது கூட கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணி அதையுமே போட்டாச்சு. அப்புறமா பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் பொங்கலும் வந்து அழகாக பொங்கி வந்துடுச்சு. சில்வர் பானையில் வைக்கிறதுனால அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா நான் வச்ச பொங்கலில் தண்ணி கொஞ்சம் அன்றைக்கி அதிகமாகிடுச்சு. எப்படா வச்சு முடிப்போம் அப்படிங்கிற டென்ஷனில் வச்சனாலையான்னு தெரியல, தண்ணி வந்து கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு வழியாக பொங்கலும் வந்து ரெடி ஆச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சுக்கு ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன். அதையுமே நான் தான் போடுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் போட்டாங்க. ஃபைனலாக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே ஆட் பண்ணி சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி பொங்கலை முடித்தாச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.